டிக்கெட் வாங்கிட்டு வா மாமா அப்படின்னு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுனா அந்த கையில சொல்லு. தம்பி அப்படியே குளிச்சோட்டு வேண்டு இருக்கு. வணக்கம், நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேயே மிக ஃபேமஸான ஒரு மலைக்கோவில், கோபநாத சுவாமி திருக்கோவில். அங்கே தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். கோபநாத ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து போகும்போது மூலச்சத்திரம் ஜங்ஷன் வந்தாச்சு. மூலச்சத்திரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம நேராக திண்டுக்கல் ரோட்டில் தான் போகணும். அதான் நாங்கள் லெஃப்ட் சைடே பார்த்துட்டு போனோம். நம்ம பிகாயின்ஸ்ல அவையில் வாங்கும்போது ஒரு பேரை கட் பண்ணி விட்டுருவோம். இந்த இவரையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கூப்பிடாமே வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்த வழியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செம்பு முருகன் கோயிலுக்கு போகிற வழி. அப்படியே நம்ம நேராக இதில் போய் போனோம்னா டீ குடிச்சிட்டு போகிறதுனால இந்த வழியில் போயிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டில் சைடில் போயிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் தான் இருக்கிறனால போகிறோம். பார்த்துங்க, இந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கும். சரி, கோபநாத சுவாமி மலைக்கு போகிற மாதிரி. காலையில் எந்திரிச்சு வரலே கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா உனக்கு அனுப்பிச்சு விட்றேன், நல்லா இருக்கு. விமர்சையாக இருக்கும். மாடு வந்து வச்சிருக்கவங்க ஓகே. இப்போ நம்ம கோபிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை தெரியும். மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை தான் கோபிநாத சுவாமி திருக்கோவில். நம்ம பார்க்கிங் வந்தாச்சு. கொஞ்சம் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் இருப்பாங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நடந்து போகலாம். பக்கத்தில் வந்தாச்சு, மலைக்கு பக்கத்தில். இப்போ பார்க்குறீங்களா, மலை ஏற தொடங்கியாச்சு. காவாசி ஏறியாச்சு. இந்த மலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி மலை மாதிரியே இருக்கும். அவ்வளோ உயரம் இல்லை, அதில் ஒரு 3/4 பாகம் தான் இருக்கும். பழனி மலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3/4 பாகம் தான் இருக்கும். அது முருகன் கோயில். இது நம்ம விஷ்ணு பெருமாளோட பெருமாள் கோயில். திருப்பதிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். விஷ்ணுவோட உயரப்பம். நம்ம மேலே போகும்போதே சைட்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் கிராமம் ஃபுல்லாக இயற்கையாக. அந்த மலை மேலே பார்த்தீங்களா மேகம் மூட்டை, பஞ்சு மேகம் மூட்டை அப்படி சூழ்ந்துருக்குற ஒரு இயற்கையான காட்சி. இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே மேலே போகலாம். நம்ம கோயிலுக்கு மேலே வந்தாச்சு. அதாவது மேலேருந்து கீழே இறங்கி வரவங்களுக்கு தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு இப்படி லெஃப்ட் சைடு உள்ள போகலாம். மேலே சன்னதி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வழிபாடு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இப்போ காமிச்சு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்களா, அங்கேயே உங்களுக்கு அந்த பசுவோட சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து வச்சு வழிபடலாம். வீட்டிலேருந்தே இப்போ நாங்கள் பால் கொண்டு வருவோம். அந்த பால் எல்லாம் இங்கே வச்சு வழிபடலாம். தேங்காய் பழம் எல்லாம் இங்கே உடச்சிட்டு இங்கே போய்க்கலாம். வீட்டிலேருந்து கொண்டு வந்த பால்
பூஜை சாமான்லாம் வாங்கி கொண்டாந்து பசுவோட சிலைகளுக்கு அது பொட்டு வச்சு வழிபட்டு பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கிறோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு. கோமாதாவோட வழிபாட்டு தலம் திண்டுக்கல் மாவட்டத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில். இங்கே திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் வர வழியில் ரெட்டியாசத்தை தாண்டோன்னே லெஃப்ட் சைடு உள்ள வழி போகும். இந்த ஆர்ச்சி மாதிரி இருந்துச்சுல அந்த வழியை பார்த்து நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். நம்ம கோயிலோட தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த கோயிலோட பிரசாதம்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளியோதரை தான். புளியோதரை தான் உங்களுக்கு மெயின் பிரசாதமே. அது நீங்கள் தனியாக காசு கொடுத்து தான் வெளியில் வாங்கணும். வெளியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் இறங்கி வரும்போதே வச்சுருப்பாங்க. அது கூட நான் காட்டியிருப்பேன் முன்னாடி. வர வழியில் உங்களுக்கு கடைகள் எல்லாம் கயிறெல்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட பசு மாடு எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கயிறு வாங்கிட்டு போய் கட்டிக்கலாம். கீழே வந்தோன்னா இங்கே அன்னதானம் போடுறாங்க. இங்கேயும் உங்களுக்கு புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல் இதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் புளியோதரை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிற வழியில் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நம்ம பாதாள சிம்மமுருகன் ஆலயம், முருகன் ஆலயம் இருக்குது, விஷ்ணு ஆலயம் இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டையுமே தரிசனம் பண்ணிக்கலாம். பாதாள சிவமுருகன் ஆலயம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப்